நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து 2025 பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஒரு மாஸ் மாசலா ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட ரச்சாரிகம் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். அதாவது படத்தோட ஸ்டார்டிங்லே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு ஆணாதிக்கம் இருக்கிற வீட்டுல தான் பாத்தீங்கன்னா பிறக்குறாங்க. அந்த வீட்டுல வந்துட்டு பெண் குழந்தை பிறந்தாங்க அப்படின்னாவே அவங்கள பாத்தீங்கன்னா கள்ளிப்பால் கொடுத்து கொள்றதையே ஒரு வாடிக்கையா வச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பிறந்த நேரம் பார்த்து இவருடைய அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா அரசியல வந்துட்டு ஒரு நல்ல சீட்டு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி இவருடைய அரசியல் வாழ்க்கை பாத்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா காலேஜ்ல ஒரு பையனை லவ் பண்ண காரணத்தினால இன்னொரு கொடூரமான ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினிய மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த எல்லா விஷயத்துக்குமே ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல மாசா கலந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் படம் அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் படத்துல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ராவாவே போர்ட்ரே பண்ணி காமிச்சிருப்பாங்க. இருந்தாலுமே படத்துடைய ஸ்டோரியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் படத்துல வர லவ் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லா படங்களும் இருக்கிற மாதிரி தான் இந்த படத்துலயுமே இருக்கு. ஸோ ஃபைனலா வந்துட்டு ஒரு நல்ல மாசா கலந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கிற படம் மட்டுமே வேணும் அப்படின்னா இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி இந்த படம் பார்த்தீங்கன்னா மற்ற ஆடியன்ஸுக்கு வந்துட்டு செட் ஆகாது. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில சீக்வன்ஸோடு சேர்த்து வயலன்ஸ் காட்சிகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ தனியாக மட்டுமே பாருங்க.